நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டுமென்று நானும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஊழியர்களுமாய் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தந்த வாக்குத்தத்தம், கடந்த ஆண்டு இந்த நாளிலே தந்த அத்தனை வாக்குத்தத்தமும் கட்டாயம் பலிக்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள், அது தாமதம் பண்ணாது என்று சொல்லியிருக்கிறது. ஆம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஊழியர்கள் மூலமாய், கர்த்தருடைய சபையின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் தந்த அத்தனை வாக்குத்தத்தமும் நிச்சயம் பலிக்கும். ஒருவேளை நீங்கள் 12ஆம் மாதம் ஆகிவிட்டதே, இன்னும் பலிக்கவில்லை என்று எண்ணுவீர்களானால் நான் சொல்லுவேன், இல்லை, அது தாமதித்தாலும் காத்திரு, கட்டாயம் பலிக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னான்றவர்களோடு பேசும்படி இந்த நாளில் எனக்கு தந்திருக்கிற ஒரு தலைப்பு, தேவாதி தேவனுக்கு இந்த நாட்களிலே நாம் தியானிக்கிற ஒரு தலைப்பு, அது சத்திரத்திலே இடமில்லாதிருந்தது. சத்திரத்திலே இடமில்லாதிருந்தது. சத்திரம் என்றால் லாட்ஜ், அப்படித்தானே? இப்போ பெரிய பட்டணம் இருக்கிறது என்றால் அந்த பட்டணங்களிலே லாட்ஜ் இருக்கும். ஒவ்வொரு பட்டணத்திலும் லாட்ஜ் உண்டு இன்றைக்கும். அந்த லாட்ஜுகளில் திடீர்னு பார்த்தால் நிறைய எல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு திருவிழாவோ ஒரு விசேஷமோ வந்துவிட்டால் நிறைந்திருக்கும். அதே போல உலகத்தின் இரட்சகராம், உலகத்துக்கு ஒளியாய் வந்த தெய்வம், உலகத்துக்கு யூதா கோத்திரத்து சிங்கமாய் ராஜாவாய் வந்த தெய்வம், தன்னை வெளிப்படுத்த ஒரு சத்திரம் கூட இல்லாதிருந்தது. என்னோடு திருப்பிக் கொள்வீர்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். அங்கே நடந்த சம்பவங்களை சொல்கிறேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுப்பதற்கு முன்பதாகவே இந்த இடத்தில்தான் அவர் பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லியிருந்தார். இந்த தேசத்தில் எருசலேமில் தான் பிறப்பார், அந்த எருசலேமிலிருந்து இந்த வழியாய் செல்வார், இந்த காரியத்தை நான் நடத்துவார் என்று முன்னமே தீர்க்கதரிசிகள் சொல்லியிருந்தார்கள். இந்த தேவாதி தேவனுடைய இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லியிருந்தபடி அன்றைக்கு யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே அநேக பசுத்தவான்களும் பெரிய பெரிய தலைவர்களும் அன்றைக்கு இருந்த பிரபுக்களும் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணி, தன்னுடைய தலைப்பிள்ளை தனக்கு பெண் பிள்ளை பிறந்ததென்றால் அது கர்த்தருக்கென்று பரிசுத்தம், இதில்தான் கர்த்தர் இந்த பிள்ளையின் வயிற்றில் தான் பிறப்பார், இவள் கர்த்தருடையவள் என்று சொல்லி அவளை ஒரு தனிமைப்படுத்தி, அவளுக்கு தனியாய் ஏறுகிறதற்கு குதிரையும், அவளுக்கு தனியான ஒரு சாப்பாடு, இப்போ நம்ம கொடுக்கறது போல முதல் சாப்பாடு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இவங்க சாப்பிடுவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற எதையுமே இவங்க தொட மாட்டாங்க. இப்படி வைத்து அந்த பெத்லகேமிலே காத்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு சின்ன ஊர் தான். ஆனால் தீர்க்கதரிசிகள் வாயிலாய் தேவன் சொன்ன மாத்திரத்திலே பெரிய பெரிய பிரபுக்கள் எல்லாம் போனதுனாலே அது பெரிய ஒரு பட்டணமாய் மாறிட்டு. ஏனென்றால் இங்கிருந்து தான் கிறிஸ்து பிறப்பார், ஏன் வம்சத்தில் தான் கிறிஸ்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வம்ச தலைவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, நான் தான் கர்த்தருக்கு வைராக்கியப்படுகிற பெரிய ஊழியன், என்னுடைய பிள்ளையின் வழியாகத்தான் கர்த்தர் பிறப்பார், என்னுடைய வம்சத்தில் நான் வர வேண்டும் என்று சொல்லி அங்கே காத்திருந்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், பட்டணம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்தது. அன்றைக்கு ஒன்றுமே அறியாத, அந்த எதிர்பார்ப்பு இல்லாத கன்னிகையாய், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருந்த அருமையான மரியாவை தேவன் தெரிந்து கொண்டு, அந்த மரியாளுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவரை கற்புறச் செய்து
தேவன் தம்முடைய திட்டத்தின்படி பெத்லகேமுக்கு அழைத்து செல்கிறார். எங்கிருந்து பார்த்தீர்கள் என்றால், கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேம் என்னும் ஊருக்கு அழைத்து வருகிறார். தேவனுடைய திட்டத்தின்படி இந்த கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமுக்கு 191 கிலோமீட்டர் இருக்கிறது. இந்த 191 கிலோமீட்டரையும் எப்படி இவர்கள் கடக்கிறார்கள்? அன்றைக்கு வேகமாய் செல்கிற பிளைன் இல்லை, அன்றைக்கு இப்பொழுது போகிற அந்த புல்லட் ட்ரெயின் இல்லை, இப்பொழுது இருக்கிறது போல பெரிய பெரிய சொகுசான வாகனங்கள் ஏதும் இல்லாததினாலே கழுதையில் போகிறார்கள். இவர்கள் இந்த 191 கிலோமீட்டரை சுமார் 10 நாட்களுக்கு மேலாய் கடந்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண மனிதன் 4 5 நாளிலே போய்விடலாம். வேகமாக போனால் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற அருமையான மரியாளையும் கொண்டு கழுதையிலே அவ்வளோ வேகமாய் செல்வது எளிதல்ல. சுமார் 10 நாட்களாய் பிரயாணம் பண்ணி வருகிறார்கள். அன்றைக்கு இருந்த சட்டம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் ஆதார் கார்டு பதிவது போல அன்றைக்கு ஆதார் பதிய வேண்டும். அது எங்கே பதிய வேண்டும்? பெத்லகேமில் பதிய வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது. எல்லோரும் அங்கே வந்து விட்டார்கள். வந்ததினாலே அந்த சத்திரத்தில் இடமில்லை. அப்படித்தானே? எல்லோரும் அங்கே போயாச்சு. வாங்க பெரிய ஊர், இங்கே தான் ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம ஆதாருக்கு இப்போ நம்முடைய அரசு ஆங்காங்கே ஃபோட்டோ எடுத்து இணைத்து கொண்டது. அதே போல் அன்றைக்கு நீ இந்த இடத்துக்கு வந்தால்தான் நீ இந்த நாட்டின் பிரஜை, இந்த நாட்டின் ஒரு குடியுரிமை நீ பெற முடியும் என்பதனாலே எல்லோரும் போயிட்டாங்க. போன மாத்திரத்திலே அருமையான மரியாவும் போகிறார்கள். நான் நினைக்கிறேன், அம்மா முதல்ல இவங்க சத்திரத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அங்கே பிரபலமான பெரிய ஊழியர் வீடை கட்டி வைத்து கொண்டு என் பிள்ளைக்கு கிறிஸ்து பிறப்பார், என் பிள்ளை என் வயிற்றில் தான் கிறிஸ்து பிறப்பார் என்று நீ நினைக்கிறது பிரபலம் அங்கே இருந்திருக்கலாம். அந்த பிரபலமான ஊழியர் நினைத்து எங்க வீட்டில் தான் பிறக்கன்னு சொல்லி இருக்கும், அங்கே பெரிய வீடு வாங்கி கட்டி வைத்திருக்கிறார்கள். நான் இன்றைக்கு தைரியமாய் சொல்வேன், எருசலேமில் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று, எருசலேமில் தான் வருவார் என்று சொல்லி இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் அங்கேயும் வீடு வாங்கி இருக்கிறார்கள், அங்கேயும் தனக்கு சொத்துக்களை வாங்கி இருக்கிறார்கள், அங்கே தான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று பக்கத்து நாட்டில் உள்ளவங்க கூட அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அதே போல அன்றைக்கு இருந்தார்கள் ஐயா. அன்றைக்கு அந்த பிரபலமான ஊழியர் இருக்கிறார். நான் நினைக்கிறேன், என் எஜமான் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டை தட்டியிருக்கலாம், அந்த வீட்டை தட்டியிருக்கலாம். உங்க வீடு பெரிய வீடா இருக்குதே, அந்த யோசேப்பு சொல்லியிருக்கலாம், உங்க வீடு பெரிய வீடா இருக்குதே, நான் இந்தபடி இங்கே கலிலேயாவில் இருந்து வருகிறேன், நாசரேத்தூரில் இருந்து வருகிறேன், எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ராஜாவின் கட்டளை கொடுமையான இருந்ததினாலே என்னுடைய கர்ப்பிணி மனைவி நான் கொண்டு வந்து விட்டேன், எங்களுக்கு தங்குவதற்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, நீ பெரிய வீடு வச்சிருக்க நான் சொல்லியிருப்பார். அவர் சொல்லியிருக்க, இல்லை நீ வந்துடக்கூடாது, தீட்டு பண்றோம், இங்கே நான் கிறிஸ்துவுக்கு என்று ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன், மகளை பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருப்பான். இப்படித்தானே? அதற்கு அடுத்ததாக பிரபுக்கள் வைத்திருக்கிறார்கள் பெரிய வீடியோ பேலஸ். இப்போ கூட பார்க்கலாம், பெரிய அதிகாரியாக இருப்பார், 1 ஏக்கருக்கு வீடை கட்டியிருப்பார், வீடை ஒன்று மட்டும் சுற்றி வரும். அப்படித்தானே? ஆமாம், பிள்ளைகள் எங்கெங்கோ இருப்பார்கள், 1 ஏக்கருக்கு வீட்டை கட்டி மேலே இருந்து காக்கா குருவி என்னெல்லாம் செய்துன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும், பேச்சு துணை கூட ஆளாமல் இருக்கும். இப்படிப்பட்ட பெரிய வீட்டை போய் தட்டி இருக்கிறார். எஸ்ஐபி சொல்லியிருப்பார், ஐயா எவ்வளோ பெரிய வீடாக கட்டியிருக்க, நீ பிரபுவாமே, நீ எவ்வளோ பெரிய வீடாக கட்டியிருக்கிறாய், உன்னுடைய வீட்டில் ஒரு ஓரத்தில் நாங்கள் தங்கி செல்வதற்கு இடம் இருக்கிறதா? போ. இல்லை. அப்படியே ஒவ்வொரு வீடாய் கேட்டு கேட்டு கடைசியில் வருகிறதான் சத்திரம், லாட்ஜ். அந்த சத்திரத்துக்கு வருகிறார். ஐயா நாங்கள் குடிமதி பெழுதும்படி நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடம் இருந்தால் தாருங்கள். சொல்ற, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட இடம் கிடைச்சிருக்கும். இப்போ எல்லா ரூம்லையும் ஆள் இருக்காங்க. ஐயா ஏதாவது ஒரு ரூம் இருக்கான்னு பாருங்களேன். முதல் ரூமில் இருந்தது, இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டே குடிமதிப்பீடு எழுத வேண்டும் என்று ஒரு பெரிய அரசியல்வாதி
வந்து தங்கியிருக்கிறார். அவரோடு அடிஷ்னல் பிஏக்கள் ஒரு 10 வந்திருக்கிறாங்க. அதனால் அவர் ஒரு 10 ரூம் எடுத்துக்கிட்டார். ஐயா, அடுத்து இங்கே பிரபலமான நடிகர் தங்கி இருக்கிறார், இங்கே கர்த்தர் பிறப்பார் என்று அவருக்கு சொன்னனாலே அவரை நான் பார்க்க வேண்டும் என்று பிரபலமான நடிகர் தங்கி இருக்கிறார். அவரோடு கூட 10 வந்திருக்குது, அதுவும் தங்கி இருக்குது. ஐயா, அடுத்து ஐயோ இங்கே பெரிய விளையாட்டு வீரன் வந்திருக்கிறான், அவனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் இங்கே இடம் இல்லாமல் இருக்கிறதாலே அவனே 2 ஆளை வேலை விடி விட்டுருக்கிறான். வேற ஏதாவது இருக்குதா? சின்ன சின்ன ரூமில் ஐயோ ஒரு வியாபாரிகள் வந்து தங்கி இருக்கிறாங்க, ஐயோ புதுமண தம்பதிகள் வந்து தங்கி இருக்கிறாங்க, உங்களுக்கு இடம் இல்லை. சத்திரம் இன்றைக்கும் இதால் தான் நிறைந்திருக்கிறது. என் ஆண்டவருக்கோ இடம் இல்லை. இதத்தில் சொல்லியிருக்கிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். பின்னாளிலே இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த தேசத்தை பார். இந்த தேசத்தில் இன்றும் சத்திரம் இருக்கிறது. இந்த சத்திரத்தில் யார் இருக்கிறார்? யாருக்கெல்லாம் இடம் இருக்கிறது? பொல்லாத விபச்சாரக்காரன் தங்கி இருக்கிறான், கொலைகாரன் ஒளிந்து கொள்ள தங்கி இருக்கிறான், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் திட்டங்களை தீட்டுவதற்கு தங்கி இருக்கிறார்கள், பெரிய பெரிய பணக்காரர் வெளியே இருந்து வந்து அப்படி ரிலாக்ஸ் பண்ண தங்கி இருக்கிறான். இன்றைக்கும் சத்திரத்தில் இடமில்லை. போகட்டும். முதலாவது சொன்னேனே வீடு என்று, ஒவ்வொரு வீட்டாய் கதவை தட்டினார் என்று சொன்னேனே, ஒவ்வொரு வீடாய் கதவை தட்டாமல் இருந்திருப்பாரோ என் எஜமான்? ஒவ்வொரு வீட்டில் கேட்டிருப்பார், உங்கள் வீட்டில் இடம் இருக்குதா? ஐயா, இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வீடாய் கதவை தட்டினால் என்ன இருக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் என்று சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உன் வீட்டை கதவை தட்டினால் உன் வீட்டில் இடம் இருக்கிறதோ? சொல்லுவோம், எனக்கு இருக்கிறதே சின்ன வீடு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விருந்தாளிகள் இருக்கிறாங்க. யாரு? நான் பெரிதாய் விரும்புகிறேன், எங்களுடைய ஸ்டார் வந்திருக்கிறார். அந்த ஸ்டாருக்கே இடம் இல்லாமல் இருக்கிறது. ஐயோ, நான் எங்கே கொடுப்பேன்? எப்பா, உன் வீட்டு மொட்டை மாடி. ஐயோ, நான் பெருசாய் நினைக்கிற கிரிக்கெட் வீரர் இருந்திருக்கிறார், நான் அவரை அங்கே தங்க வச்சிருக்கிறேன். எப்பா, உன் வீட்டு வராண்டா. ஐயோ, அங்கதான் எங்க வீட்டில் நான் பெரிய டிவியா வாங்கி வச்சிருக்கிறேன், அங்கதான் அத்தனை பேர் என்ன செய்தாங்க நான் பார்க்கணும். எப்பா, ஏதாவது ஒரு ஓரத்தில் வீடு. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நான் அங்கே உட்காந்து கேம் விளையாடுவேன். ஆலயத்தில் இடம் இருக்கிறதா? இன்றைக்கு வீடுகளில் இடமில்லை. ஆலயத்துக்கு ஆண்டவர் வருவார் என்றால் அந்த ஆலயத்தில் இடம் இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கேயும் இருக்காது. ஐயா, அங்கேயும் இருக்காது. அங்கே சொல்வார், நிர்வாகி சொல்வார், இது எனக்கு ஒதுக்கப்பட்ட இடம், நான் நிர்வாகி. இன்னொருத்தர் சொல்வார், நான் மெம்பர். இன்னொருத்தர் சொல்வார், டிசி மெம்பர், நான் எச்டி மெம்பர். எல்லா மெம்பருக்கும் டிசிக்கும் ஓசிக்கும் இடம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் இருக்கிறதா? ஐயா, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அதே எண்ணத்தோடு வருகிறார். பவுல் சொல்வார், கிறிஸ்து என்னும் இரட்சகர் உருவாகும்படி உங்களில் உருவாகும்படி நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று. இன்றைக்கு தேசம் கற்ப வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்கு இடமில்லாது இருக்கிறது. சபையே, என்னாண்டு உங்களோடு பேசுகிறார். அன்றைக்கு அந்த வீதி வெளியே என்னாண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்தது போல இன்றைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீ பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிறாய், நல்லது. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நீ ஒத்துக்கொள்கிறாய், நல்லது. உலகமே ஒத்துக்கொள்கிறது, நீ என்ன ஒத்துக்கிறதுக்கு? உலகமே ஒத்துக்கொள்கிறதே கிமு கிபி என்று, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று. நீ அவரை தெய்வமாய் ஒத்துக்கொண்டால் பெரிய ஜாதியோ பெரிய ஜனமோ இல்லை. அவருக்கு இடம் இருக்கிறதா? என் சகோதரனே, உன் இருதயத்தில் தேவன் இடத்தை விரும்புகிறார். என் ஆண்டுடைய வீத விதமாய் சொல்கிறது, அவர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இருக்க விருப்பமில்லையாம். அவருடைய கைகளால் செய்யப்பட்ட இந்த சரீரமாகிய ஆலயத்தில் அவர் இருக்க விரும்புகிறார். இன்றைக்கு உன் சரீரத்தில், உன்னுடைய இருதயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் இருக்கிறதா? சகோதரனே, பொல்லாத கிரிக்கெட் வீரனுக்கு உனக்கு இடம் இருக்கிறது. நல்லவன் போல் நடிக்கிற நடிகனுக்கு உன் இருதயத்தில் இடம் இருக்கிறது. பொல்லாத இச்சை கால்
காட்சிகளுக்கு உன் இதயத்தில் இடம் இருக்கிறது. பொல்லாத வைராக்கியத்துக்கு இடம் இருக்கிறது. கோபத்துக்கு இடம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க சொல்லுகிற அத்தனை பேருக்கும் இதயத்தில் இடம் இருக்குது. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் இருக்குதா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவாயா? அன்றைக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் தெரு தெருவாய் ஐயோ எனக்கு இடம் இருக்கிறதா, இடம் இருக்கிறதா என்று அழைந்தது போல இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் இருக்கிறார். தேடுகிறார், தேடுகிறார், தேடுகிறார். இந்த கிராமத்தில் எனக்கு இடம் இருக்கிறதோ, இந்த பட்டணத்தில் எனக்கு இடம் இருக்கிறதோ, இந்த தேசத்தில் எனக்கு இடம் இருக்கிறதோ என்று என் ஆண்டவரோடு பேசுவாராக, என் ஆண்டவரோடு பேசுவாராக. அருமையான ஒரு மனிதர் சொன்னார், ஐயா அன்றைக்கு ஆலயத்தில் நடக்கிறதை பார்த்து சவுக்கோடு வந்தார், இன்றைக்கு வருவார் என்றால் துப்பாக்கியோடு வருவார் என்று. ஆம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்கே இருக்கிறாய்? இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க உனக்கு மனசு இருக்கிறதா? சரீரத்தில் சுத்தம் அவருக்கு தேவையில்லை ஐயா, இருதயத்தில் சுத்தம். அன்றைக்கு பிரபுக்கள் தங்கி இருந்தார்கள். தன்னுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஒப்புக் கொடுத்தார்கள். நடிகர்கள் இருந்தார்கள். நல்லவன் போல் நடிக்கிற, ஊழியக்காரன் போல் நடிக்கிற மாயமலமன் இருந்தான். அந்த சுத்தத்தை நான் விரும்பவில்லை. இருதயத்தில் சுத்தத்தை தான் தேவன் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த இருதயத்தை பார்க்கிற தெய்வம் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறாய். கிறிஸ்து உனக்குள் பிறக்க உனக்கு விருப்பமா? இந்த இயேசு ரட்சகர் உன்னுடைய இருதயத்துக்குள், உன்னுடைய வீட்டில் பிறக்க அவருக்கு இடம் இருக்கிறதா? கிறிஸ்துவின் பிறப்பினை எத்தனையோ பேருக்கு நல்லது செய்யுங்க ஐயா, நல்லது செய்யுங்க, நல்லம்மா நல்லதம்மா செய்யுங்க செய்யுங்க ஐயா. கிறிஸ்துவுக்கு இடம் இருக்கிறதா? ஒரு பிறந்த நாள் கொண்டாடினாங்க. ஒரு பெரிய அதிகாரியாம் நெடுநாள் கழித்து தனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது. உடனே தன்னுக்கு கீழ் வேலை செய்கிற அத்தனை பேரையும் அழைத்து வந்திருக்காச்சு. அதுக்கு ஸ்பெஷலாக உள்ள ஊழியர் வேற வந்திருக்கிறார். பெரிய பெரிய ஊழியர்கள், பிரபலமான ஊழியர்கள்லாம் வந்துட்டாச்சு. விழா தொடங்குகிறது. கேக் வெட்ட போகிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க, ஒவ்வொருத்தராக சாட்சி சொல்லுறாங்க. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனது எஜமானுக்கு பிள்ளையை தந்து விட்டார் என்று சொல்லி வேலை பார்க்குறவ சொல்கிறான். இன்னும் ஒரு குரூப் சொல்லுது, அந்த ஊழியர் குரூப் சொல்லுது, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுதான் இந்த மகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளையை தந்திருக்கிறார். கர்த்தர் தந்த பிள்ளைக்கு சோத்திரம் கர்த்தாவே, நீர் எனக்கு சொன்னபடியே அவருக்கு நீர் ஆண் பிள்ளையை தந்து விட்டீர். சோத்திரம் சோத்திரம்னுங்க. சோத்திரம் கூட நடக்குது. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ சரி அந்த பிள்ளையை கொண்டுட்டு வாங்க ஐயா, முதலாவது பிறந்தநாளுக்கு கேக்கு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த தாய் சொல்லியிருக்கிறார், இல்லை பிள்ளைக்கு போல அப்பா வெட்டுவாங்க. ஏன்? வேற ஒன்றும் இல்லை, அவன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் கையில் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிடுறான். இவங்க எல்லாத்தையும் வர சொல்லிக்கிட்டு நான் அவனை கையிலே வச்சுக்கிட்டு என்ன வேலை செய்ய முடியும்? ஒரு வேலையை செய்ய முடியாது. அவன் அழுதுகிட்டே இருந்தோம்னா என்ன வேலை செய்ய முடியும்? ஒரு வேலையை செய்ய முடியாது. அதனால அவனை எங்க ஊர்ல எங்க அம்மாட்ட கொடுத்து வந்திருக்கிறேன். பிறந்த நாள் யாருக்குத்தான்? பிள்ளைக்குத்தான். பிறந்த நாள் யாருக்குத்தானே யா கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த பிள்ளை அங்கே இல்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கடினமாக இருக்கிறதோ? என் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நான் சொன்னது போல நீ எதுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறம்மா ஐயா? எவ்வளவுக்கு எதுக்கெல்லாம் உங்களோட இதயத்தில் இடம் கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் இருக்குதா? இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் இருக்கிறதா? மற்றவர்கள் வீடு கட்டும் பொழுது கட்டுவாங்க. நான் கிராமத்தை சார்ந்தவன், என் கண்ணு பார்த்ததை சொல்லுவேன் ஐயா அம்மா. அவங்க சொல்லுவாங்க, இது சாமி ரூம்பு, இது பூச ரூம்பு, அங்கே நம்ம போகக்கூடாது, அங்கே தங்களுக்கு விருப்பமான படங்களை வைத்து வணங்குகிறார்கள். அங்கே அவங்க ஒதுக்கி வச்சிருப்பாங்க, இது அவங்களுக்கு போகக்கூடாது. அவங்க கூட இடம் கொடுத்துருக்காங்க ஐயா. உங்களிடம் இடம் இருக்கிறதா?
பெயரை நாம் வைத்துக் கொண்டால் பரலோகம் போய்விடலாமோ? கிறிஸ்து என்று பெயர் வைத்தால் கூட போக முடியாது. ஒருவேளை உன் பிள்ளைக்கு இயேசு என்று பெயர் விட்டால் பரலோகம் போய்விடலாம் என்று நம்புகிறாயோ? ஒரு நாளும் நடக்காது. இயேசு கிறிஸ்து அல்லாமல் ரட்சிக்கப்பட வேறு வழி இல்லை. பரலோகம் போக வேற வழி இல்லை. ஒன்னே ஒன்று, பரிசுத்த தெய்வத்தை நீ ஏற்றுக்கொண்டு பரிசுத்த தெய்வத்துக்கு நீ என்றைக்கு உன் இதயத்தில் இடம் கொடுக்கிறாயோ அன்றைக்கு தான் உண்மையான கிறிஸ்து உன் இதயத்திலே பிறக்கிறார். ஆம், இந்த மனித அவதாரம் எடுத்த மகா மேன்மையுள்ள தேவனுடைய நாம மகிமைக்கென்று உன் சரீரத்தை பரிசுத்த அவயமாய் அந்த சுத்த அலங்காரத்தோடு அவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? நான் சொல்வேன், ஐயா அம்மா, இந்த நாள் வரை என் ஆண்டவர் உனக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். இனி வரும் நாட்கள் கொடியதென்று நீங்களே அறிவீர்கள். அதற்குள்ளாய் உங்கள் இதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுங்கள். கரை திரை இல்லாமல் கர்த்தருக்கென்று இதயத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? என்னோடு ஜெபம் பண்ணுவீர்களா? இன்றைக்கும் அன்றைய அந்த கலிலேய நாட்டிலிருந்து நாசரேத்தூரிலிருந்து யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேம் என்னும் நகரிலே வீதி வீதியாக போய் பெத்லகேமில் போய் தெரு தெருவா போய் கேட்கிறார், நான் தங்கிறதுக்கு இடம் இருக்காப்பா? நீ என்னே தானே அறிவிக்கிற, நீ ஏசு ஏசுன்னு அறிவிக்கிற, ஆனால் அந்த ஏசு கிறிஸ்துவுக்கு தங்கிறதுக்கு இடம் இருக்குதா? நீ ஏன் பேரத்தானப்பா வச்சிருக்கிற? என்னுடைய 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 பிள்ளைகளுடைய பேரத்தானே வச்சிருக்கிற, ஆனால் எனக்கு இடம் இருக்கிறதா? என்னுடைய வார்த்தையை நீ கையில் வச்சிருக்கிய, இருதயத்தில் வச்சிருக்கிறியா? என்னுடைய வார்த்தையை நீ வாயில உச்சரித்து கொண்டு இருக்கிறாய், ஆனால் இருதயத்தில் இருக்கிறதா? நான் இருதயத்தில் தங்க விரும்புகிற தெய்வம். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு மூலையில் உட்கார்ற தெய்வம் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி நான் காட்டுக்குள்ளே இருக்கிற தெய்வம் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி நான் கடலுக்குள்ள ஆத்துக்குள்ளே இருக்கிற தெய்வம் இல்லை. உன் இருதயத்துக்குள்ளே இருக்கிற தெய்வம். உன் இருதயத்தில் இன்றைக்கு இடம் இருக்கிறதா? நான் உன் இருதயத்தை தான் விரும்புகிறேன், உன் பொருளை அல்ல, உன் பணத்தை அல்ல. உன் கெட்டுக்கட்டா இருக்கிற அந்த பணம் எனக்கு தேவையில்லை. நீ ஒருவேளை கிலோமீட்டர் கணக்கு வச்சிருக்கிற இடமும் தேவையில்லை, கிலோ கணக்கு வச்சிருக்கிற நகை பொருளும் தேவையில்லைப்பா. உன் இருதயத்தில் எனக்கு இடம் தேவை என்று என்னால் உங்கள் இருதயத்தை தேடுகிறார். ஒப்பு கொடுப்பாயா? 50 வருஷம் ஆயிற்று, 70 வருஷம் ஆயிற்று, பெயரிலே கிறிஸ்தவன் என்று சொல்கிறாய். கிறிஸ்துவனில் காணப்படுகிறாரா? சகோதரனே, கிறிஸ்து உங்களில் காணப்படுகிறாரா? சகோதரியே, இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் பண்ணுவாயா? எனக்குள் வாரும் என்று கூப்பிடுவாயா? அவர் வரணும்னா அந்த இருதயம் சுத்தப்பட்டிருக்கணும். அந்த இருதயம் சுத்தமாக இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? பொல்லாத இச்சை இல்லாத இருதயமாக இருக்க வேண்டும். அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும்? பொல்லாத சிந்தைகள் இல்லாமல், பொல்லாத வைராக்கியம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பகை இல்லாமல், வேண்டாத காட்சியுள் உள்ளே இல்லாத இருக்க வேண்டும். அப்பா, நீ வெளியில் உன்னை என்னென்ன சோப்பலாமோ போட்டு நீ நீட்டாக்குத நல்லதும்மா, ஆனால் இருதயத்தை நீட்டாக்குறதுக்கு அவருடைய வசனம்தான், அவருடைய வசனம்தான், அவருடைய வார்த்தை தான், அவருடைய வல்லமை தான் உன்னை கழுவ முடியும். அப்பான்னு கூப்பிடுவாயா? கூப்பிடுமா? ஐயா கூப்பிடுங்களேன். உங்கள் வீதி வழியாகத்தான் வந்து கொண்டு இருக்கிறார். அந்த யோசேப்பும் மரியாவும் கிறிஸ்து என்னும் இரட்சகரை பெற்றெடுக்க தெரு தெருவாய் போனது போல இன்றைக்கும் அப்படித்தான் வருகிறார். இடம் இருக்கிறதா? இடம் இருக்கிறதா? இடம் இருக்கிறதா? நீ யார் இருக்கலாமோ இடம் கொடுத்து வச்சிருக்கியம்மா. நடிகனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிய, நல்லவன் போல நடிக்கிறவனுக்கு, நல்லவள் போல நடிக்கிறவளுக்கு இடம் கொடுத்து இடமில்லாமல் போய்விட்டதோ? அவளை வெளியில் துரத்தவனுக்கு பலம் இல்லாமல் போய்விட்டதோ? இன்றைக்கு அழையுங்கள், தேச தெய்வத்தை அழையுங்கள், தேச தெய்வத்தை அழையுங்கள். அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, எருசலேம் எங்கும் அவர் சிலுவையோடும் சுற்றி வந்தார். அந்த பெத்லகேமிலே இடமில்லாமல் சுற்றி வந்தது போல அந்த எருசலேம் வீதி எங்கிலும் இரத்தத்தோடு சுற்றி வந்தார். ஐயோ, என்னை ஏற்றுக்கொள்வார் உண்டோ என்று அந்த தெய்வம் உன்னை அழைக்கிறார். ஒப்புக்கொடு, வாழ்வு பெறுவாய். நீ அவரை அழைக்கும் பொழுது
பொல்லாத பிரச்சனைக்கு அங்கே இடமில்லாமல் போய்விடும். வேதனைக்கு அங்கே இடமில்லாமல் போய்விடும். தரித்திரத்துக்கு அங்கே இடமில்லாமல் போய்விடும். பொல்லாத பிசாசின் மந்திர தந்திரத்துக்கும் இடமில்லாமல் போய்விடும். ஐயோ, இரவெல்லாம் தூக்கமில்லாமல் ஏன் வாழ வேண்டும் என்று புலம்புகிற அந்த புலம்பலுக்கு இடமில்லாமல் போய்விடும். தற்கொலை எண்ணத்துக்கு இடமில்லாமல் போய்விடும். ஐயோ, தனிமை என்னை வாட்டுகிறதே, என்னோடு பேச யாருக்கு விருப்பமில்லை, என்னை யாரும் நேசிக்கவில்லையே என்று புலம்புகிற அந்த புலம்பலுக்கு இடமில்லாமல் போய்விடும். இப்பொழுது அழையுங்கள், அப்பா ஏதோ இடம் இருக்கிறது என்று நம்முடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள். அப்பா, எங்கள் இதயத்துள் வாரும், நீர் விரும்புகிறபடி இந்த இதயத்தை வணைந்து கொள்ளுங்கப்பா. எங்களால் அல்ல, எங்கள் சுயத்தால் இது முடியாது. உம்மால் ஆகும், உம்மால் ஆகும் டேடி, உம்மால் ஆகும். நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, என்னுடைய இருதயம் நீர் தங்குகிற ஆலயமாய் மாறட்டும். எங்கள் இருதயம் நீர் விரும்பி தங்குகிற ஆலயமாய் இருக்கட்டும் டேடி. ஒருபோதும் அதற்குள் கசப்பு வேண்டாம், யார் மேலே கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், கெட்ட எண்ணங்கள் உள்ள பேரக்கூடாதப்பா, கெட்ட சிந்தைகள் உள்ள பேரக்கூடாதப்பா. இதை யுக யுகமாய் இன்றிலிருந்து என் இருதயத்தை நீரே ஆண்டு கொள்ளும், நீரே இருந்து கொள்ளும். உம்மிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். சொல்லுங்க ஐயா, தேவனே, உடைய பிள்ளைகளை பாரும், மனதிறங்கும். வாசம் நீர் தங்குகிற வாசஸ்தலமாய் உடைய பிள்ளைகளுடைய இருதயம் இருக்கிறது. பெரிய காரியங்களை செய்யும் பிதாவே.